قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் பல்வேறு விதமான இஸ்லாமிய இயக்கங்கள் பல பணிகளை செய்து வருகின்றார்கள். பள்ளிக்கூடங்களை கட்டி கல்வி பணிகளை செய்கின்றார்கள், மதரசாக்களை கட்டி மார்க்க பணியை செய்கின்றார்கள், தொழுகையின் பக்கம் மக்களை அழைத்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை பண்ணுகின்றார்கள், பைத்துல் மால்களை நிறுவி வட்டியில்லா கடனை வழங்குகின்றார்கள், மாற்று மத நண்பர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள். இப்படி எவ்வளவோ இஸ்லாமிய இயக்கங்கள் பல பணிகளை சமுதாய பணியாக இருக்கட்டும் மார்க்க பணியாக இருக்கட்டும் செய்துதான் வருகின்றார்கள். அதே போன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கமும் மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை செய்து வருகின்றார்கள். இப்படி இவர்களெல்லாம் சமுதாய மற்றும் மார்க்க பணியை செய்து வரக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மை எல்லாம் படைத்த அந்த இறைவன் நாம் செய்யக்கூடிய இந்த பணியை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்கின்ற இந்த பணிக்குண்டான அங்கீகாரத்தை அந்த அல்லாஹு தஆலா வழங்கியிருக்க வேண்டும். அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதல் அந்த பணிக்கு அந்த செயலுக்கு இருக்க வேண்டும். அந்த செயலிலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட காரியம்தான் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட காரியமாக நன்மையாக அவனுடைய பதிவேட்டில பதிவு செய்யப்படும். ஆனால் இன்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இப்படியெல்லாம் யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து சமுதாய பணியை செய்கின்றார்களா என்றால் நிச்சயமாக அது கேள்விக்குறியாகத்தான் இருப்பதை நாம பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன கட்டளையிடுகின்றான், நீ எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அந்த அமலிலே என்னுடைய கட்டளை இருக்க வேண்டும், என்னுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருக்குரானும் ஹதீஸும் நமக்கு பல்வேறு இடங்களிலே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு முதல் மனிதனாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது இந்த உத்தரவைத்தான் இட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவருடைய தகுதி என்ன? மலக்குமார்களே அவர்களுடைய தகுதிக்கு மீறிய ஒரு தகுதியை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கின்றான். அறிவிலே சிறந்தவராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் அறிவிலே மிகப்பெரிய அறிவாளியாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா, உன் அறிவை வச்சிருந்த உலகத்துல எப்படியாவது வாழ்ந்துக்கப்பா என்று சொல்லிவிடாமல் இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது என்னுடைய புறத்திலிருந்து உனக்கு நேர்வழி காட்டுதல் வரும், என்னுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி காட்டுதல் வரும். அப்படி வரும் பொழுது அதை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு கவலை இல்லை, அவர்களுக்கு துக்கம் இல்லை. யார் அதை நிராகரிக்கின்றார்களோ, என்னுடைய அத்தாட்சிகளை யார் பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் தான் நரகவாதிகள் என்று சொல்லி அல்லாஹ் செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்புகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதை அல்லாஹ் உபதேசித்தானோ அதுதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இடப்பட்ட கட்டளை. இந்த அடிப்படையை திருக்குரானுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு மிக தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. இன்னும் ஏராளமாக 7வது அத்தியாயத்துடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அவனையன்றி வேறு யாரையும் நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் எதை வழிகாட்டுதலாக அனுப்பனோ அதை பின்பற்று, வேற எதையும் பின்பற்றாதே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களிடத்தில் நான் 2ஐ விட்டு செல்லுகின்றேன், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய வழிமுறை. இதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழிதவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். அதே போல ஒரு கால் இந்த அடிப்படையில் ஒருவர் ஒரு அமலை செய்யவில்லை என்று சொன்னால், அவர் செய்யக்கூடிய மார்க்க பணியாக இருந்தாலும் சரி, அவர் செய்யக்கூடிய சமுதாய பணியாக இருந்தாலும் சரி,
இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் அடிப்படையில் அந்த அமல் இல்லை என்று சொன்னால் அந்த அமலுடைய நிலை என்ன? இதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக 47வது அத்தியாயத்துடைய 33வது வசனத்தில் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல வலா துபித்துலு ஆமாலுக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய செயல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு செயல் மார்க்கம் என்ற பெயரிலே செய்யப்படும் என்று சொன்னால் அந்த செயல், அந்த அமல் ரத்து செய்யப்படும், அது மார்க்கமாக அங்கீகரிக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக சகோதர சகோதரிகளே, நமக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவாக விளங்குகின்றது. ஒருவரோ ஒரு ஜமாத்தோ ஒரு இயக்கமோ அவர்கள் நான் நன்மை செய்கின்றேன் என்று இறங்கி சமுதாய பணியை செய்தாலும் சரி, மார்க்க பணியை செய்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின்படி இருக்க வேண்டும். ஒரு கால் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்தாலும் அந்த நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று திருக்குர்ஆனுடைய ஏராளமான வசனங்கள் சொன்னது. அதிலே ஒன்றிரண்டை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையில் ஒருத்தர் என்ன செய்யறாரு? இந்த அடிப்படையை விளங்காம ஒருத்தர் நன்மையை செய்யறாரு. நம்ம என்ன செய்வோம்? 10 லட்சம் ரூபாய் செலவில இந்த அவுலியாவுக்கு ஒரு தர்காவை கட்டுவோம் என்று தர்காவை கட்டுறாரு. நாம மக்களை எல்லாம் அழைத்து நாம ஃபாத்தியா ஓதுவோம் என்று சொல்லி பள்ளிவாசலில மல்லிகை பூவெல்லாம் கட்டி ஃபாத்தியா ஓதுறாரு. தாயத்து தகடு போட்டு விற்கிறாரு. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நன்மை என்ற பேரில் அவர் என்ன செய்யறாரு? விளங்கி செய்யறாருன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இந்த அமலுக்கு கூலி வழங்குவானா? அட தொழுவணும்னு நினைக்கிறாருங்க. தொழுகை இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்குது. தொழுதாக்க சொர்க்கம், தொழுதாக்க தொழுகை தான் உங்களுக்கு மறுமையினுடைய கண்குளிர்ச்சியாக இருக்குது என்றெல்லாம் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறத கேட்டுட்டு தொழுதுகிட்டே இருக்கணும் என்று என்ன செய்யறாரு? ஒருத்தர் பொண்டாட்டியை விட்டு, பிள்ளைய விட்டு, கடையை விட்டு, வியாபாரத்தை விட்டுட்டு தொழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்படி அவராக உன்னை இபாதத் என்று விளங்கி கொண்டு, ஆன்மீகம் என்று விளங்கி கொண்டு தொழுது கொண்டே இருந்தாலும் கூட இதை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் இதுல இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னாங்க, எப்பா நான் எப்படி தொழுகிறேனோ அந்த மாதிரி தொழுவே. நான் தொழுவும் செய்யறேன், தொழுகாமையும் இருக்கிறேன். நான் தொழுகவும் செய்யறேன், பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கவும் செய்யறேன். நான் தொழுகவும் செய்யறேன், வியாபாரத்தையும் செய்யறேன். இப்படி இருந்துட்டு போ. நீயாக என்ன செய்யக்கூடாது? ஒரு மார்க்கத்தை விளங்கி கொள்ள கூடாது. நான் எதை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று என்னுடைய மருமகன் அலிக்கு கட்டளையிட்டனோ, அந்த தர்காக்களை தரைமட்டமாக ஆக்க வேண்டும் என்று கட்டளையிட்டனோ, நீ மார்க்க பணி என்ற பேர்ல தர்காக்கு போய் சந்தனம் பூசிட்டு இருக்கிறியா? நீ மார்க்க பணி என்ற பேர்ல அதுக்கு சீரியல் செட்டு போட்டுக்கிட்டு இருக்கியா? நீ மார்க்க பணி என்ற பேர்ல அதுக்கு கட்டி விழா எடுக்கிறியா? நான் எதை தடுத்தேனோ, எதை செய்தாக்கள் அல்லாஹ்வுடைய லானத்து ஏற்படும் என்று நான் எச்சரிக்கை செய்தேனோ அந்த ஒரு செயலை நீ செய்வ, அது மார்க்க பணியாக ஆகுமா? தூதருடைய வழிகாட்டுதல் அதில் இல்லையப்பா. மார்க்க பணியாக அது அங்கீகரிக்கப்படாது. அவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறுமையில அழிக்கப்பட்டு விடும். அதை போல ஒருவர் என்ன பண்றாரு? சமுதாய பணி செய்யறாரு. மார்க்க பணி இந்த மாதிரி தப்பும் தவறுமாக விளங்கி செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்படும். இதே போல சமுதாய பணி செய்யணும்னு களத்துல இறங்குறாரு, பாக்குறாரு. ஏழைகள் எல்லாம் வறுமையில இருக்கிறாங்க, பட்டிக்கு வாசிங்க வாங்கிட்டு மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மாட மாளிகையும் கூட கோபுரங்களுமாக கண்ணுக்கு தெரியுது. இவன் கிட்ட அடிச்சு தானே அவன் பிழைக்கிறான். அவனுடைய சொத்தெல்லாம் கொள்ளையடி, அவங்க கிட்ட இருக்க 10 கோடியை புடுங்கு. இந்த ஏழைகளுக்கு நாம என்ன செய்வோம்? தான தர்மத்தை வழங்குவோம் என்று ஒருவர் நினைச்சு அவங்கிட்ட கொள்ளையடிச்சு, பணக்காரன் கொள்ளையடிச்சு ஏழை கிட்ட கொண்டு போய் விநியோகம் செய்யறாருன்னு சொன்னா இந்த சமுதாய பணியை இஸ்லாம் அங்கீகரிக்குமா? இது அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கட்டளையிட்டார்களா? அல்லாஹ் நமக்கு அழகாக இந்த வறுமையை ஒழிப்பதற்கு வேறொரு வழிமுறை சொல்றான். 2.5% ஜக்காத் வாங்குப்பா அவன்கிட்ட, பணக்காரன்ட்டெல்லாம் அதை வாங்கி அதை கலெக்ஷன் பண்ணி அதை கொண்டு போய் ஏழைகிட்ட கொடுப்பியா? வறுமையை ஒழிப்பியா? நான்லடா இந்த வழிமுறையை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். என் தூதர் இதை செஞ்சு காமிச்சாரு. வலிமையாக இருந்த வறுமையில வாடி கிடந்த ஒரு சமுதாயத்தை பணம் கொண்டு போய் கொடுத்தா வாங்க முடியாத அளவுக்கு தூதர் இந்த வழிமுறையை கையாண்டிருக்காரு.
நீ நல்லது செய்யறன்ற பேர்ல அல்லாஹ்வுடைய கட்டளையும் இல்ல, தூதருடைய வழிகாட்டுதலும் இல்ல, ஓ இஷ்டத்துக்கு நீ உன்னை செய்வேன்னு சொன்னா இது சமுதாய பணியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இன்னும் உரிமையை வென்றெடுக்க வாரீர் என்று அழைப்பார்கள். இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போராட்டம் நடத்துறோம் வாங்க என்று கூப்பிடுவாங்க. கூட்டிட்டு போயிட்டு நான் ட்ரெயினை மறிக்கிறேன் என்று போய் ட்ரெயினை மறிச்சுக்கிட்டு நிக்கிறான். நான் சாலையை மறிக்கிறேன் என்று சாலையை மறிச்சுக்கிட்டு நிக்கிறான். இப்படியெல்லாம் மறித்து கொள்ளக்கூடியவன் ஒரு பக்கத்தை இந்த பக்கம் நம்ம வச்சு பார்க்கலாம், முஸ்லீம்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிறேன் என்று சொல்லி சமுதாய போராட்டத்தில் களத்தில் இறங்கி இஸ்லாம் என்ன சொல்லிச்சோ அதை கவனிச்சானா? அல்லாஹ்வுடைய கட்டளையை கவனிச்சானா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை கவனித்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதரை அழகாக சொன்னார்கள், பாதையில கிடக்கக்கூடிய முள்ள தூக்கி ஓரம் போடுறா, அது ஈமானுடைய ஒரு அம்சம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போயிருக்க, பாதையில இடைஞ்சல் தரக்கூடிய பொருளை நீங்க அகற்றுங்க என்று கட்டளை இட்டிருக்கிற, ரோட்ல இருக்க ஒரு வண்டியை கூட தூக்கி ஓரமா உடு என்று கட்டளை நமக்கு அழகாக சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நீ பாதையை கொண்டு போய் எப்படி மறிப்ப? நல்லதை தான் செய்ய போன, அந்த நல்லது செய்ய போனதுல அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இருக்குதா? இல்ல. உன் சமுதாய பணி அங்கீகரிக்கப்படாது. உண்ணாவிரதம் சொல்லி ஒன்று இருக்கிறாரு, நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று இருக்கிறாரு. இதுல ஏதாவது மார்க்கம் அங்கீகரிக்குதா? நீ உண்ணாவிரதம் நோன்புடி வைப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நோன்பு இருக்கணும். மார்க்கத்தை கொண்டு போய் அரசியலாக ஆக்கி நீ உண்ணாவிரதம் இருப்பதாக இருந்தால் இதுல தூதருடைய வழிகாட்டுதல் இல்லையப்பா, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டலையே. ஆக மார்க்க பணியாக இருந்தாலும் சரி, சமுதாய பணியாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடியவர்கள் எதை யோசிச்சிருக்கணும்? இதுல அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களா என்றெல்லாம் பார்க்காம, கண்ணு மண்ணு தெரியாம, இவர் நினைச்ச மாதிரி இவர் விரும்பின மாதிரி என்ன போட்டோல காட்டணும், டிவியில காட்டணும், பிரபலமாகணும், பரபரப்பாகணும் என்றெல்லாம் ஏதாவது ஒண்ணு இவர் மனசுல வைத்து கொண்டு அல்லது நல்ல நோக்கத்தோடு ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் அது மறுமையிலே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுமா? தெளிவா சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய செயல்கள் பாழாகிவிடும். போச்சு, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போச்சு, நீ போட்ட கோஷங்கள் எல்லாம் போச்சு, நீ பட்ட பாடுகள் எல்லாம் போச்சு, நீ தொழுத தொழுகை எல்லாம் போச்சு, நீ வைத்த நோன்பெல்லாம் போயிடுச்சு. ஏன்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறை அங்கே இல்லை. ஆக இந்த அடிப்படையில தான் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்குகின்றோம். மார்க்கம் நமக்கு என்ன சொன்னது, சமுதாயம் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில நமக்கு திருக்குரான் இன்னும் அதிகமான சான்றுகளை தூக்கி அள்ளி போடுது. குரானுடைய வசனங்களை எடுத்து சொன்னோம்லங்க, அதுக்கு ஏத்த மாதிரியான நிகழ்வுகளை நாம குரான்ல பார்க்கிறோம், ஆச்சரியப்படுகின்றோம். காஃபத்துல்லாவை காஃபிர்கள் நிர்வாகம் செய்யறாங்க. மக்கத்து காஃபிர்கள் காஃபத்துல்லாவை நிர்வாகம் செய்யறாங்க. நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு அங்க வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கறாங்க. நல்ல காரியம் தானுங்க. காஃபத்துல்லாவை நிர்வாகம் செய்யறது கெட்ட காரியமா? காஃபத்துல்லாவுக்கு வர ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கறது கெட்ட காரியமா? ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து சொல்றான், இவன் அநியாயக்காரன். இவன் யாருங்க? இவன் அநியாயக்காரன். ஏன்? இவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவே இல்லை. அந்த காஃபத்துல்லாவை கொண்டு போய் என்ன பண்ணிருக்கான்? 365 சிலையை வச்சுட்டு அநியாயத்திலே மாபெரும் அநியாயமாக இணை வைப்பை செய்துவிட்டு இவன் தண்ணி கொடுப்பானா, காஃபத்துல்லாவை நிர்வாகம் செய்வானா? இந்த நன்மை நான் செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா டிக்ளேர் செய்யறான். ஆதாரத்தை பாருங்க குர்ஆன்ல. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாரு. அவர் தான் வீட்டை கட்டிக்கல, மாடு மாளிகை கட்டல, ஒரு மனுஷன் ஒரு பள்ளிவாசலை கட்டுறான். இந்த கெட்டின பள்ளிவாசலை பத்தி அல்லாஹ் சொல்றான், அந்த பள்ளிவாசலுக்கு நீங்க தொலை போவாதீங்க என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு கட்டளையிடுகின்றான். கெட்டினது பள்ளிவாசல் தானே, அந்த பள்ளிவாசலுக்கு ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை தொலை போவானான்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான்? காரணம் இருக்கு. அவன் இஹ்லாஸினுடைய அடிப்படையில் அதை கட்டவில்லை. முஸ்லிம்களுக்கு விரோதமாக, தூதருக்கு விரோதமாக என்ன செய்யறான்? அந்த பள்ளிவாசலை ஒரு முனாஃபிக் கெட்டினான். அந்த பள்ளிவாசலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து தரைமட்டமாக ஆக்கினார்கள். அட நன்மை என்று சொன்னால் நீ நினைச்சுக்கிறதுலாம் நன்மை இல்லப்பா. அந்த நன்மைக்கு அங்கீகாரம் இருக்க வேண்டும். நீ பாக்கெட்ல வச்சிருக்க 100 ரூபாய் நோட்டுக்கு அங்கீகாரம் இருக்கு, கவர்னருடைய கையெழுத்து இருக்கு. நீ வீடு கட்டுறிய, சிஎம்டிஓ அப்ரூவ்டு இருக்கு. நீ வாங்குற லேண்ட் இருக்கு, அதுக்கு கவர்மெண்டோட அப்ரூவ்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அப்ரூவ்டு இல்லைன்னு சொன்னா நோ வேலிட்.
இதெல்லாம் மதிப்பற்றதாக ஆகிவிடும். எல்லாத்துக்கும் நீ லைசன்ஸ் வச்சிருப்பியா, அங்கீகாரம் வச்சிருப்பியா, அதுக்கு தான் மதிப்பு இருக்குன்றதெல்லாம் இந்த உலகத்துல தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மனிதன் ஒரு அமலை இந்த உலகத்தில் செய்வான் என்று சொன்னால், ஒரு நற்காரியத்தை இந்த உலகத்தில் இவனாக விளங்கி செய்வான் என்று சொன்னால், இதுக்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்குதா, தூதருடைய வழிகாட்டுதல் இருக்குதா என்பதை பார்த்தல்லவா செய்யணும். அப்படி பார்த்து செய்யற காரியங்கள் தான் அல்லாஹ்விடத்துல நன்மையாக பதிவு செய்யப்படும். அப்படிதானுங்க? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இந்த நிலையில தௌஹீது சிந்தனையுடைய சில சகோதரர்கள் 1980களில யோசிக்கிறாங்க. சுத்தி பார்த்தா உலகமே சூனியமாக இருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் எல்லாம் மார்க்கம் என்றால் எது என்று தெரியாம எதையோ பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் யோசிக்கிறார்கள், நாம் இன்றைக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் எந்த அமலை செய்ய போறோமோ அந்த நல்ல காரியத்திற்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்க வேண்டும், அது தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி 1980களில தௌஹீது சிந்தனை உள்ள ஒரு சிறிய கூட்டம் கிளம்புது. இவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த தமிழகத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? இதே மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய சையது மூசா காதிரி தர்கா இருக்குது. அங்கே கூடக்கூடிய ஆண்டு விழா கூட்டங்களில் டிராபிக் ஜாம் ஆகி மவுண்ட் ரோடை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு கூட்டம் கூடியது. எக்மோர்ல இருக்கக்கூடிய மோத்தி பாபா தர்காவில கூட்டம் அலை மோதியது. கோவளத்தில் இருக்கக்கூடிய தமீம் அன்சாரியுடைய தர்கா கோலாகலமாக இருந்தது. ஸ்டான்லியில் இருக்கக்கூடிய சையது துராபு அலிஷா அவர்களுடைய தர்கா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல அன்னைக்கு நோயாளிகள்லாம் அழுவக்கூடிய அளவுக்கு கடுமையான கூட்டத்தால் அலைமோதியது. நாகூர் ஆண்டவருடைய கந்தூரிக்கு உலகம் எல்லாம் திரண்டு மக்கள் எல்லாம் வரக்கூடிய அளவுக்கு கூட்டமாக அலைமோதி கொண்டிருந்த காலகட்டங்கள். இப்படியெல்லாம் மக்கள் எல்லாம், குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் தர்காவின் பக்கம் அணிவகுத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த தர்காக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு? ஒரே ஊதுபத்தி தான், சந்தனம் தான். அங்க புகையாக அப்படியே அந்த சினிமா பாட்டுல அந்த கற்பனையில பறக்கக்கூடிய நேரத்தை புகை போட்டு விடுவாங்களே, அந்த மாதிரி புகையாக ஊதுபத்தி புகையும் சாம்பிராணி புகையும் சென்று வாசனையுமாக சும்மா இருக்க நல்லவனுக்கு கூட பல்வேறு விதமான தவறான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த இடங்கள் என்ன செய்து அமர்க்கலப்படுகின்றது. அங்கே நடந்த களியாட்டங்கள் கொஞ்சமா? பொய்க்கால் குதிரை ஆட்டம் நடக்குது. பொய்க்கால் கூட்டம் என்ன தெரியுங்க? கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குதிரை மாதிரி ஒரு பொம்மையை செட் பண்ணி அதுல ஒரு ஆள் உள்ள கரண்டு பொய்க்கால் குதிரை ஆட்டம் எங்க நடக்குது? இந்த தர்காக்கிலே நடக்கக்கூடிய விழாக்களில வாயில பெட்ரோலை ஊத்தி நெருப்பு தீப்பந்தத்தை வச்சு பூன்னு ஊதி நெருப்பெல்லாம் பறக்க விடுவாங்கள, அது எங்க நடக்குது? அது எங்கங்க? இந்த தர்காக்களில நடக்குது. அந்த நேரத்தில் பெண்கள் எல்லாம் தலையில மல்லிகை பூவை சொலையா அடியா மொளமா வைத்துக் கொண்டு அப்படியே வலம் வருவாங்க. ஆண்களும் பெண்களுமாக ஒரே ஜாலி தான். அப்படியாப்பட்ட கூட்டங்கள்லாம் நடக்குது. அங்க வரக்கூடிய ஆண்களுடைய நிலைகள் மஸ்துல கஞ்சா அடித்துக்கொண்டு, தண்ணி அடித்துக்கொண்டு, பீடியும் சிகரெட்டுமாக அமர்க்கலப்படுகின்றது. ஒரே பேண்டு வாத்தியம், மேஜர் குலாபாஷா பேண்டு வாத்தியங்கள் எல்லாம் முழங்குது. ஒரு பக்கம் பாட்டு கச்சேரி, இளையராஜா இன்னிசை இந்த பக்கம் நடக்குது. கவாலி பாட்டு இந்த பக்கம், அவன் ஒரு பக்கம் நார்த் இந்தியன் கல்ச்சரல்ல தூக்குறான், ஒரு பக்கம் காபரே டான்ஸ் நடக்குது. இதுக்கெல்லாம் மேலாக கோயில்ல திருவிழாக்கு எப்படி அந்த சாமியை வடம் பிடிச்சி இருப்பார்களோ அந்த மாதிரி சந்தனக்கூடு விழா. அந்த சந்தனக்கூட்டு விழாவில் அந்த சந்தனக்கூட்டை கயிறு பிடிச்சு இழுப்பதற்காக அந்த கயிறை பிடிப்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு காபத்துல்லாவுடைய கல்ல தொடுறதுக்கு போற மாதிரி போன கூட்டம் இல்லையா? போனார்கள். அந்த கயிறை வடம் பிடிச்சு இழுத்து விட்டால் நான் சொர்க்கத்துக்குள்ளேயே போயிட்ட மாதிரி எல்லாம் பதறி அடிச்சு போய் உயிரை கொடுத்து என்ன செய்வான்? அந்த கயிறை பிடிச்சு இழுத்த கூட்டம் ஒரு பக்கம். கொடிமரம் என்று ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு வைத்து அந்த கொடிமரத்தில் பிள்ளை இல்லாத பெண்கள் தொட்டில கொண்டு போய் தொங்க விட்டார்கள். இதே மாற்று மத கலாச்சாரம் அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள்.
யூதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவர்களை போலவே நீங்க அடிவொற்றி பின்பற்றுவீர்கள். அதே மாதிரி அவங்க ஒரு பொந்துக்குள்ள போய் கையை விட்டா நீங்க அதே மாதிரி பொந்துக்குள்ள போய் கையை விடுவீங்க என்று சொன்னார்களே, அதே மாதிரி அந்த தர்காக்களிலே, அந்த சந்தன கூட்டில, அந்த கொடி மரத்துல இன்னும் அநியாயங்கள் நடக்குது. ரோட்டு நடு ரோட்டுல, இதே வண்ணாரப்பேட்டை, இதே மண்ணடி, இதே திருவல்லிக்கேணி, இதே புளியந்தோப்பு, கண் கூடாக இங்கே இருக்கக்கூடிய 40 வயது 50 வயது அடைந்த ஆண்களும் பெண்களும் இந்த காட்சியெல்லாம் மறக்க முடியுமா? ரோட்டுல குளிய தோண்டி நெருப்பு வளர்த்து கங்க எரிய விட்டு ஹசன் ஹுசேனுக்காக மொஹரமுடைய மாதத்துல நெருப்பு மிதிக்கலையா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சமுதாயத்துல நெருப்பு மிதித்தார்கள், கொடிமரம் ஏற்றினார்கள், சந்தன குடி இழுத்தார்கள், தர்காக்கிலே வலம் வந்தார்கள். தர்கா 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 தான் மார்க்கம் என்று இருந்த காலகட்டம். இன்னும் எவ்வளவு வேடிக்கை வினோதங்கள். அந்த தர்காக்கிலே நடந்த கூட்டம் சும்மாலாம் நடக்காது. அங்க நடக்க வினோதத்தெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணுல என்ன செய்வான், இப்படி விரலை விட்டு கம்பி மாதிரி உன்னை விடுவான். ஜும் ஜும் ஜுப்பா ஜும் ஜும் ஜுப்பா ஜும் ஜும் ஜுப்பா. கண்ணு அப்படி என்ன செய்வான், வெளியே விட்டு காட்டுவான். அதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம். அந்த அஞ்சு கை விரல வச்சு பஞ்சா வரும். அந்த பஞ்சாவில மல்லிகை பூலாம் தொங்க விட்டுருக்கும். அதை பார்த்து என்னமோ கடவுளையே பார்த்துட்டா மாதிரி பெண்கள் எல்லாம் அப்படியே பக்தி பரவசத்தோடு கண்ணீர் விட்டு தன்னிட்டு என்ன செய்வாங்க, அந்த பஞ்சாவுக்காக பிரார்த்தனை கேட்ட காலங்கள். நாகூர் ஆண்டவர் கோயில் அந்த தர்காவில தன்னுடைய நேர்ச்சிக்காக நேர்ந்து கொண்டு புறாவை பறக்க விட்டாங்க. புறாவை அந்த காலகட்டத்தில் 25 ரூபா, அது எவ்வளவு மதிப்பு? இன்னைக்கு 2000 ரூபாய் மதிப்பு, அன்னைக்கு 25 ரூபாய்க்கு புறாவை வாங்கி இவன் ஒரு நேர்ச்சியை வச்சு அந்த புறாவை பறக்க விடுவான். இவன் போயிட்டு போன அரை மணி நேரத்துக்கு புறா இவன்கிட்டே வந்துடும். இப்படி எல்லாம் வேடிக்கை வினோதங்களில சமுதாயம் மூழ்கி கிடந்தது. சவுக்கால அடிச்சு ஹசன் ஹுசேன் பேரால உடம்பையெல்லாம் காயப்படுத்திக்குவான். நோன்பு வைக்கிறோங்க, அது எவ்வளவு பெரிய இபாதத்து. சவுதா சையீதா என்ற பேரில் 16 நாயன்மார்களுக்கு 63 நாயன்மார்கள் சொல்லி கோயில திருவிழா நடத்துறாங்கல்ல, அது மாதிரி 16 அவுலியாக்கள் பேர் என்ன செஞ்சான், 16 நாள் நோன்பு வச்சான். நோன்பு யாருக்கு வைக்கிற வணக்கங்க? அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்கினான் ரமலானுடைய மாசத்துல 30 நோன்பு வைப்பதற்காக. ஆனால் சையதா சவுதா பேர்ல 16 நோன்பை நோட்டார்கள். பாத்தியா, செத்த பாத்தியா, 3ஆம் பாத்தியா, 15ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, பூரியாம் பாத்தியா, கடிக்கை பாத்தியா. கடிக்கை பாத்தியானா என்ன? சின்ன சின்ன பானை, 4 பானையை வாங்கிட்டு வந்து அந்த 4 பானை வாயில மல்லிகை பூவால சுத்தி அந்த பானைக்கு உள்ள வெள்ளத்தையும் உடைச்சகளையும் போட்டு அன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாதான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அலாலாக்கியதை ஹராமாக்குவன் யார் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல கேட்கிறான். அவன் ஹலாலாக்கிய ஒன்றை இவன் ஹராமாக்குறான். அந்த கடிக்கே பாத்தியா ஓதக்கூடிய நாளில என்ன செய்யக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது. ஜாபர் சாதிக்குக்காக என்ன செய்யறோம், இதை செய்யறோம். அந்த அவுலியாக்காக நினைச்சு நாம இந்த ஒரு பாத்தியாவை ஓதணும் என்று சொன்னால் நாம் நினைக்க காரியம் எல்லாம் நிறைவேறும். அந்த நேர்ச்சியை என்ன செய்வாங்க, அந்த வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிடணும். பக்தி பரவசோத பக்தி பலமாக ஆகி அந்த நேர்ச்சியை சாப்பிட்டுட்டு அந்த பானையை கொண்டு போய் என்ன பண்ணுமா, ஹவுஸ் பக்கத்தில் வச்சிடணுமா. இதே மாதிரி பூரியா பாத்தியா, இப்படி எல்லாம் 1008 பாத்தியாக்களை ஓதி 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 பாத்தியாவும் தான் தர்காவும் தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள நிலைமையில சமுதாயம் இருந்தது. மூட நம்பிக்கையினுடைய உச்சாணி கொம்புல இருந்த சமுதாயம். சுபஹானல்லாஹ். ஒரு பொருளை காணவில்லை என்று சொன்னால் நாம் என்னங்க சொல்லுவோம்? இன்னைக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நானே உங்ககிட்ட வர இருக்கேன்பா, அது போச்சு போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இறைவா, நாங்களே உன்னிடத்துல வர இருக்கின்றோம் என்று சொல்ல சொல்லி அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். அன்றைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு பொருள் காண போச்சா, சட்பட் பீவி. சட்பட் பீவின்னு சொன்னாக்கா அந்த பொருளை கிடைச்ச ஒரு அவுலியா இருக்கிறாங்களாம், அவங்களுடைய பேரை சொல்லி இந்த பொருளை நீ என்ன செய்யணும், எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தா உன் பேரால ஒரு பாத்தியா செய்யறேன்னு சொல்லி என்ன செய்வாங்களாம். காணாம போன உடனே சட்பட் பீவி. ஒரு கல்யாணம் பண்ண போறேன், ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன்னு சொன்னாக்கா நாம என்ன செய்வோம், பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிப்போம்ல. அதுக்கு ஃபால் கிதாபு பார்த்து இந்த 4 ராகு கேதுன்னு சொல்லி இவன ஜாதகம் பார்க்கறான்ல, இப்படி ஜாதகம் பார்த்து கைராசி பார்த்து இப்படியாப்பட்ட பால் கிதாபு பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் சமுதாயத்தில் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஜாதி மதங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லி மக்கள் அணி அணியாக வராங்க. அன்னைக்கு நிலைமை என்னங்க, சமுதாயத்தில் ஷாஃபி என்றும் அனஃபி என்றும் லப்பை என்றும் தக்னி என்றும்
பட்டாணி என்றும் பிரிந்து கொண்டு இவன் அவனுக்கு பொண்ணு தர மாட்டான், அவன் இவனுக்கு பொண்ணு தர மாட்டான், அவன் தொழுகிற இமாமுக்கு பின்னாடி நின்று இவன் தொழுவ மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஜாதி வெறி பிடித்தவர்களாக சமுதாயம் கடந்தது. இன்னும் அப்படியே டிட்டோ இந்து மக்கள் என்னெல்லாம் செய்வார்களோ அப்படியே கல்லறை திருவிழான்னு இவன் நடத்தினான். அவன் ஷபே பராத் என்று அன்றைக்கு ஆரம்பிச்சு அதை அப்படி இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்க நம்ம பார்க்கிறோம். படையல்களாக வைப்பாங்க இறந்து போனவர்களுக்கு படையல். ஒரு ஆள் இருக்காரு தண்ணி அடிச்சே செத்து போனான்னு வைங்களேன், அவனுக்கு என்ன செய்வாங்க, குவார்டர் பாட்டில் வாங்கி அதில் வச்சிருப்பாங்க. அந்த படையல்ல செய்ததெல்லாம் யாரு? இஸ்லாமியர்கள். காஜா பீடி பிடிக்கிறவனா இருந்தா கரெக்டா அதே பிராண்ட்ல காஜா பீடியை தேடி வாங்கிட்டு வந்து அந்த பீடி அவருக்கு வைக்கப்படும். படையல்களாக அவர்களுக்கு வைக்கப்பட்டு அது பிரசாதமாக அளிக்கப்படும். அந்த சபே பராத்துல நைட் எல்லாம் சிவராத்திரி மாதிரி முழிச்சு என்ன செய்யணும், ஊர் ஊரா சைக்கிள்ல பலூனை கட்டிக்கிட்டு டபட படபடன்னு சத்தம் கேட்கும். அந்த பலூனை கட்டிக்கிட்டு சைக்கிள்ல ஊர் ஊரா சுத்தி வரணும். இந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்களிலே சமுதாயம் மூழ்கி கடந்தது. பள்ளிவாசலுடைய நிலைமை என்ன? இதுதான் இப்படி இருக்கு. பள்ளிவாசல்ல போயிட்டு எதையாவது கேட்கலாம், ஏதாவது பயான் கேட்கலாம் என்று போனா பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய இமாமுக்கு மோதினாருக்கு என்ன வேலை? தாயத்து போடுறியா, தகடு போறியா, பில்லியா, சூனியமா, செய்வினியா, கோளாரா, ஏங்கிட்ட வா. ஒவ்வொன்றுத்துக்கு ரேட் போட்டு பிரியாணி எவ்வளோ, குஸ்கா எவ்வளோ, 65 எவ்வளோ போட்டு கடை நடத்துவான்லங்க. அப்படி மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு ரேட்டு போட்டு அவன் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், அவன் செய்யற பயான போய் கேட்டோம் என்று சொன்னா ஒரே அவுலியா கதை தான், கப்சா தான், கதை தான். குரானை பத்தியோ ஹதீஸ பத்தியோ எந்த ஒரு ஞானமும் இல்லாம அப்ப அல்லாஹ் வந்து நெருப்பு மாறியா, அந்த கோரிக்கை வந்து மாவு மாறியா, கோரிக்கையை கொண்டு போய் நாம நேரடியா ஊத்துனா நெருப்பு அணைஞ்சிரும். அதனால தோசைக்கல்லு மாறி நமக்கு அவுலியா தேவைப்படுறாரு. இப்படியாப்பட்ட பயான்கள் பள்ளிவாசல்கள பண்ணப்பட்டு கொண்டிருந்த காலகட்டம் இந்த 1980களில இது மாதிரியான நிலைமை தான் தமிழகத்தில் இருந்துச்சு. சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன? ஆன்மீகம் என்ற பெயரால இப்படி இருந்தாங்க. சமுதாயத்தில் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன? முஸ்லிம்களுக்கு என்று வழிநடத்த தலைவர்கள் யாராவது இருந்தார்களா? கருணாநிதி உள்ளத்துல உங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தான். அதான் சமுதாயத்தினுடைய நிலைமை. முஸ்லிம்களுடைய உரிமைகள் இருந்த இடஒதுக்கீடு எல்லாம் பறிக்கப்படுகின்றது. ஆர்எஸ்எஸ் கார மீட்டிங் போட்டு பேசுறான், காமத்திலே விஞ்சியவள் கதிஜாவா கன்னிமேரியா என்று தலைப்பு போட்டு ஆர்எஸ்எஸ் கார மீட்டிங் போட்டு பேசுறான். விநாயகர் ஊர்வலங்கள் நடத்தப்பட்டு ஊர் ஊராக கொந்தளிக்கிடு, முத்துப்பேட்டை, திருவள்ளிக்கேன்றி போன்ற இடங்களில் எல்லாம் பெரும் கலவரங்கள் தூண்டப்படுகின்றது. காவல் நிலையத்துக்கு நீங்க போனீங்கன்னா என்னுடைய இந்த 10-15 வருட வாழ்க்கையில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் 1995 நாம படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குண்டு வெடிப்பு நடக்குது கோயம்புத்தூர்ல. அந்த குண்டு வெடிப்பு போன்ற காலகட்டங்களில் போலீஸ்காரன் வந்து கூட்டு போறான், நம்மளை கூட்டிட்டு போய் ஜீப்ல உட்கார வைக்கிறான். அந்த நேரத்தில் இதே மயிலாப்பூர்ல வசிக்கக்கூடிய ஒரு பெரியவர் வராரு. பள்ளி வாசலுக்கு தொலை போறதுக்காக 4:30 மணி இருக்கும். முடியாத வயசானவரை தூக்கி இங்க வா பாய் ஜீப்ல உட்கார வச்சு என்னன்னு கேட்கிற, ஒன்னும் பேசாத வா உட்காரு. கூட்டிட்டு போய் ஜெயிலுக்குள்ள வச்சு என்ன பாய் லட்டு இருக்குதா? எப்படி காவல் நிலையத்தில் முஸ்லிம்கள் நடத்தப்பட்ட நிலைமை என்ன? பாய் லட்டு இருக்குதா? அவர் பாக்குறாரு, லட்டா லட்டு லட்டு இருக்கு கேட்கிறான். லட்டுனா லட்டு தானே அவருக்கு தெரியும். லட்டுலாம் இல்லையங்க என்கிட்ட. டேய் சும்மா உண்மை சொல்றா, லட்டு நீ தான் வச்சிருக்க. சிரிக்கிறானுங்க. ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒவ்வொருத்தனுடைய மூஞ்சியும் பாத்தீங்கன்னா வெளியில இருக்க அக்யூஸ்டோட பெரிய அக்யூஸ்டா இருக்கிறான். லட்டு இருக்கா லட்டு இருக்கா அவன்கிட்ட பார்த்தா பெரிய ஒரு வயசானவர். அப்புறம் தான் அவருக்கு தெரியுது குண்டு இருக்குதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறானா. அது மாதிரி போற பைத்தியக்காரனை பிடிச்சிட்டு வந்து ஜெயிலுக்குள்ள வைக்கிறான். ரோட்ல போற வரவன பெண்களை இப்படியாப்பட்ட அராஜகங்கள் அட்டூழியங்கள் அடித்தா அழ தெரியாத ஒரு சமுதாயமாக, உதச்சா ஓட தெரியாத ஒரு சமுதாயமாக சமுதாயத்தினுடைய நிலைமை இருந்துச்சு. போலீஸ்காரர்ல பார்த்தா காத தூரம் ஓடி ஒண்ணுக்கு இருந்த சமுதாயம் 1980களுக்கு முன்னால். மார்க்கம் என்றும் சமுதாயத்தினுடைய நிலையும் மார்க்கத்துடைய நிலையுமே இப்படி இருந்துச்சுங்க. இல்லன்னு யாராலும் மறுக்க முடியுமா? இதான் வரலாற்றுடைய நிலைமை. வறுமை என்றால் வறுமை. மேலப்பாளையம் போன்ற முஸ்லிம்கள் பெரும்பாலியாக வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் என்ன நிலைமை தெரியுமா? இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பீடி சுத்தித்தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அதனால் கேன்சரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனையோ பேர். வறுமையிலும் இயலாமையிலும் மார்க்கம் என்று என்னன்னு தெரியாம மூட நம்பிக்கைகளை சிக்கி சின்ன பின்னமாக நரகத்துடைய விளிம்பிலே இருந்த சமுதாயம். இந்த தௌஹீது பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னால் நிலைமை என்ன ஆச்சு? எங்க போனார் மோத்தி பாபா? மவுண்டோடு தர்கால நடந்த ஆட்டம் பாட்டங்கள் எல்லாம் எங்க போச்சு?
ஜும் ஜும் ஜிப்பா கூட்டம் எல்லாம் எங்க போச்சு? பஞ்சாயத்துக்குள்ள கூட்டம் எல்லாம் பஞ்சா பறந்து போயிருச்சு. காவல் நிலையத்தில் வந்து அடக்குமுறை எல்லாம் என்ன ஆச்சு? நம்ம போன போட்டு ஏசிடிசியை மிரட்டக்கூடிய அளவுக்கு, நம்மளை பார்த்து அவன் ஓடக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இன்னைக்கு மாறவில்லையா? ஒரு கோரிக்கைக்காக ஒன்றாக கூடி கோஷமிடக்கூடிய நிலைமையை நாம் ஏற்படுத்தவில்லையா? அமெரிக்க தூதரகம் 3 நாள் மூடப்படவில்லையா? எல்லா நிலைகளும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த சமுதாயத்தில் நடந்த அராஜகங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டன. தர்காக்களை நோக்கி படையெடுத்த பெண்கள் கூட்டம் அல்லாஹ்வுடைய அருளை இன்னைக்கு உபதேசம் கேட்க வந்து திரளவில்லையா? வயிற்றுல புள்ள இல்லைன்னு சொல்லி எண்ணெயை தேய்த்து கொண்டிருந்த சமுதாயம் இன்னைக்கு மார்க்கத்தை நோக்கி ஓடி வரவில்லையா? மாறிச்சு. சமுதாயங்கள் எல்லாம் தர்காலிருந்து விடுபட்டுச்சு, கொடிமரத்திலிருந்து விடுபட்டுச்சு, பல்வேறு விதமான சீர்கேட்டிலிருந்து விடுபட்டாங்க. பாத்தியா விட்டுட்டு வந்தாங்க, தாயத்தை விட்டார்கள், தகடை விட்டார்கள், பில்லி சூனியங்களை விட்டார்கள். சரியான மார்க்கத்தை நோக்கி இஸ்லாமியர்கள் அணிவகுத்தார்கள். எப்போ? 1980க்கு பின்னால் இந்த தௌஹீது பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட நிலைமைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மாபெரும் பேர் அருளை கொண்டு இந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. இந்த மாற்றம் எல்லாம் நிகழ்ந்தது என்று சொன்னால் அந்த நிகழ்வுக்கு முன்னால் இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த தௌஹீது சிந்தனை உள்ள மக்கள் யோசிக்கிறாங்க, சமுதாயத்தில் இவ்வளவு ஒரு மோசமான நிலைமை இருக்குது, நாம் இந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும், சீரமைக்க வேண்டும் என்று யோசித்தவர்கள் இந்த அடிப்படைக்கு வராங்க. எந்த அடிப்படைக்கு? அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வழிமுறையாக காட்டினார்களோ அந்த வழிமுறையில் இருந்து தான் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்று இந்த அடிப்படையில் இருந்து தான் அவர்கள் மார்க்க பணியும் துவக்கினார்கள், சமுதாய பணியும் இறங்கினார்கள். அவங்க யோசிச்சு அப்படி செய்த காலகட்டங்களில் நடந்த பணிகள் மாற்றங்கள் எல்லாம் அப்படியே ஒரே நாள்ல நடந்துருச்சா? ஆரம்பத்தில் அடிபட்டு உதப்பட்டு குடிசையில போய் ரகசியமான முறையில 4 பேராக பார்த்து மேடையில ஏறி வெட்ட வந்த நிலைமைகளில கொஞ்சம் கொஞ்சமாக சகித்து பொறுத்து ஊர் விளக்கம் செய்யப்பட்டு இறந்து போனாக பிணத்தை ஜனாசாவை அடக்கம் செய்யாத நிலையை, அடக்கம் செய்ய முடப்படாத நிலையில காசு இல்லாம பொருளாதாரம் இல்லாம ஓடி ஒளிஞ்சு பதுங்கி இருந்தெல்லாம் இந்த மார்க்கத்தை சத்தியத்தை 1980களில இருந்து இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு பிரச்சாரமாக செய்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளினால் இப்படியெல்லாம் செய்த இந்த மார்க்க பணி இன்னைக்கு என்னென்ன மாதிரியான கட்டங்களில் வளர்ச்சி அடைந்திருக்குது? சும்மா ஒன்றும் வந்துடல. குர்ஆன் ஹதீஸின் பக்கம் மக்கள் படையெடுத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் பல்வேறு விதமான தியாக வரலாறுகள் ஒளிந்திருக்கின்றன. இதையெல்லாம் கடந்து தானே செஞ்சது தமிழகத்தில் இந்த மார்க்கம் வேரூன்றியது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் தரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு, நீங்கள் தரக்கூடிய 50-100 ரூபாய் காசுகளை கொண்டு இன்றைக்கு இந்த 2012 அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த பேரியக்கம் இவர்கள் செய்து வரக்கூடிய பணிகளை நாம் பட்டியலிட்டோம் என்று சொன்னால் வாரந்தோறும் தெருமுனை கூட்டங்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தில் குறைந்தது 100 தெருமுனை கூட்டங்கள். அந்த தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக வருடத்திற்கு முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு ஏறத்தாழ 10 லட்சம் பேருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்றோம். ஓட ஓட விரட்டிய சமுதாயம் இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க, தாயிகளை அனுப்ப முடியாத அளவுக்கு பிரச்சாரம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வீரியம் அடைந்திருக்கின்றது. மெகாபோன் பிரச்சாரங்கள் தெரு தெருவாக, சேரி சேரியாக முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற எல்லா இடங்களுக்கும் உள்ள போய் மாதந்தோறும் ஏறத்தாழ 1000 இடங்களில மெகாபோன் பிரச்சாரங்கள். இதன் மூலியமாக வருடத்திற்கு ஏறக்குறைய 12 லட்சம் மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல பொதுக்கூட்டங்கள் மாதத்திற்கு 50 பெரிய கூட்டங்கள் குறைந்ததுக்கு வருடத்திற்கு ஏறத்தாழ 10 லட்சம் மக்களுக்கு இதன் மூலியமாக இந்த இஸ்லாமிய தூய மார்க்கத்தை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏறத்தாழ 800 கிளைகள் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தமிழகத்தில் மயிலாப்பூர் கிளை மாறி மந்தவெளி கிளை மாறி 800 கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதில் தோராயமாக 600 மர்கஸ்களில் ஜும்மா நடத்தப்பட்டு அதில் வாரந்தோறும்
60,000 ஜும்மாக்கள் நடத்தப்படுகின்றன. 60,000 மக்கள் அதில் கலந்து கொள்கின்றார்கள். வருடத்திற்கு 32,40,000 மக்கள் என்ன செய்யறாங்க, நம்முடைய ஜும்மாவுக்கு வந்து போகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே மாதிரி பெண்கள் பயான், பெண்கள் இந்த தாயத்து தகடு பில்லி சூனியா அவுலியா தர்கா என்றெல்லாம் ஓடி கிடந்த பெண்கள் சமுதாயத்தை மீட்டு எடுத்தது எப்படி? பெண்களுக்காக தனி பயான வச்சோம்ல, அந்த பயான்களில வாரந்தோறும் ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் குறைந்தது 20,000 பெண்கள் வந்து கலந்து கொண்டு வருடத்திற்கு 10,80,000 பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி தமிழகத்தினுடைய முக்கியமான நகரங்களாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று நடத்தி அங்கே முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில இருந்த காழ்ப்புணர்வுகளை வெறுப்புணர்வுகளை எல்லாவற்றையும் நீக்கி இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை எல்லா இடங்களிலும் கொண்டு சென்று முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் தொழுகையா நோம்பா ஹஜ்ஜா என்ன விஷயம் எல்லாவற்றிற்கும் மார்க்க சட்டங்களை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் மூலியமாக சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அதே போல விவாத களங்கள், முஸ்லிம் இஸ்லாத்துக்கு எதிராக கடவுள் மறுப்பு கொள்கையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, காதியானிகளாக இருந்தாலும் சரி, அஹ்லே குர்ஆனாக இருந்தாலும் சரி, 19 குரூப்பாக இருந்தாலும் சரி, சுன்னத் வல் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை களத்துக்கு அழைத்து என்ன செய்யணும், விவாத களங்களை சந்தித்து நாம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு பிரச்சாரம் செய்து வரோம். இது மட்டுமல்லாம அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் தமிழகத்தில் ஒரு வருடத்திற்கு ஏறத்தாழ 2 கோடி துண்டு பிரசுரங்கள் சுமாராக வெளியிடப்படுகின்றன. எவ்வளவுங்க? 2 கோடி துண்டு பிரசுரங்கள் பல்வேறு தலைப்புகளிலே முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும். அதே போல onlinepj.com என்ற ஒரு இணையதளத்தை ஜமாத் மூலியமாக தொடங்கி இன்னைக்கு தமிழகத்திலேயே இஸ்லாமிய வரலாற்றிலேயே இத்தனை பேர் பார்க்க முடியாத அளவுக்கு முதலிடத்துல ஏறத்தாழ 1,90,00,000 பேர் இந்த வெப்சைட்டை போய் பார்த்திருக்கிறாங்க. இன்டர்நெட்ல நாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை இந்த வெப்சைட் மூலியமாக செய்துட்டு வரோம். அதே மாதிரி டிவிடி பிரச்சாரங்கள், எந்தெந்த பயான்கள்லாம் பேசுறோமோ இந்த மாதிரியான பயான்களை குறுந்தட்டுகளாக எடுத்து அதை மாதந்தோறும் குறைந்தது 10,000 டிவிடிக்கள் கிளைகள் மூலியமாக விநியோகம் செய்யப்படுது. ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு 1,00,000 டிவிடிக்கள் தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்யப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் அந்த வாசகங்கள் பொருந்திய பேனர், டிஜிட்டல் பேனர்கள், மாமனிதர் நபிகள் நாயகம் புஸ்தகங்கள், இன்னும் பல்வேறு விதமான புஸ்தகங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு திருக்குர்ஆனை வழங்குகிறது. ஏகத்துவம், தீன்குலம், பெண்மணி போன்ற வார இதழ்கள். இதுக்கெல்லாம் மேலாக டெய்லி தினந்தோறும் டிவியில 1/2 மணி நேரம் பயான். இப்படி பல வகைகளில நம்முடைய பிரச்சாரம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு செய்து கொண்டு போகப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் மதரசாக்களை உருவாக்கி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுக்கு சரியான மார்க்க கல்வியை உருவாக்கி ஆலிம்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வருடந்தோறும் நூற்றுக்கணக்கான பெண் மற்றும் ஆண் தாயிகள் என்ன செய்யறாங்க, மதரசாக்களில் இருந்து வெளியே வருகின்றார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு அவர்கள் மார்க்கத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 3 மாத அடிப்படை இஸ்லாமிய கல்வி அவர்களுக்கு போதிக்கப்படுகின்றது. அவருடைய வாழ்வாதாரத்தை ஒருவேளை இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாத்துக்கு பெண்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா வீட்டை விட்டு துரத்துறாங்க. அப்படியாப்பட்ட பெண்களுக்கு அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களுக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்கள் தங்குறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து எல்லாவித அபிடவிட் போட்டு என்னென்ன இருக்குதோ எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இஸ்லாத்திற்கு வரக்கூடிய பெண்களுக்காக ஜமாத் பொறுப்பெடுத்து செய்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். அதே போல இந்த அடிப்படையில் நம்முடைய பிரச்சாரங்கள் எல்லாம் வாயிலாக தமிழகம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் நாம் எடுத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் வருடத்திற்கு குறைந்தது 350 பேர் இஸ்லாத்தின் பால் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அதே போல இதெல்லாம் மார்க்க பணியாக நாம் கொஞ்சமாக உங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றோம். அதே போல சமுதாய பணியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஃபித்ரானா என்னன்னு சொல்லி தெரியாம இருந்த சமுதாயம், ஃபித்ரா என்கின்ற ஒன்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை எடுத்து பிரச்சாரம் பண்ணதோடு மட்டுமல்லாம அதை மக்கள்கிட்ட நோன்பு நாளையில கலெக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட போன இந்த வருடம் மட்டும் 70 லட்சம் ரூபாய்க்கு ஃபித்ரா அரிசியை அந்த தொகையை வசூலித்து ஏறத்தாழ 30,000 ஏழைகளுக்கு என்ன செஞ்சிருக்கோம், அந்த ஃபித்ரா அரிசியை விநியோகம் செய்திருக்கின்றோம். அதே போல குர்பானி வெறும் ஆடு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க.
குர்பானி மாட்டிலையும் பங்கு இருக்கு என்பதை நாம் பிரச்சாரம் செய்து யாரெல்லாம் அந்த பொருளாதாரத்தில் குறைந்த நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களும் அந்த குர்பானில பங்கெடுக்க செய்து அதன் மூலியமாக ஏறத்தாழ இந்த வருடத்திலே மட்டும் 20,000 கிலோ கறி என்ன செஞ்சிருக்கோம், ஏழைகளுக்கு விநியோகம் செய்திருக்கின்றோம். முஸ்லிம் என்று சொன்னாலே அவன் தீவிரவாதி தான், ரத்தத்தை ஓட்டக்கூடியவன் தான், மனிதாபிமானமே இல்லாதவன், கல் நெஞ்சக்காரன், தீவிரவாதத்தினால் தான் இஸ்லாம் பரவியது, வாளால் தான் இஸ்லாம் பரவியது என்றெல்லாம் என்ன செஞ்சது பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இந்த ஜமாத் என்ன செய்து இரத்த தான முகாம்களை நடத்தி இன்னைக்கு நிலைமை என்ன, ஒரு வருடத்தில் 15,000 யூனிட், அதாவது 5,000 லிட்டர் ரத்தத்தை என்ன செஞ்சிருக்கோம் நாம் தானமாக வழங்கி இருக்கிறோம். யாருக்கு? முஸ்லிமுக்கா? யாருக்குன்னே தெரியாது. செட்டியாராக இருக்கட்டும், மோலியாராக இருக்கட்டும், அவர் யாராக இருந்தாலும் சரி, மனிதநேய அடிப்படையில் 15,000 யூனிட் ரத்தத்தை நாம் தானமாக வழங்கி இந்தியாவிலே 2வது இடத்திலையும் தமிழகத்தில் முதல் இடத்துல அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த இரத்த தானத்தில் நாம இருந்து வருகின்றோம். அதே போல அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள், இது மாதிரியான பாதுகாக்கக்கூடிய இல்லங்களை எல்லாம் அமைத்து அதற்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறோம். உணர்வு வார இதழை எடுத்து சமுதாய பிரச்சனைகளுக்காக அதில் களம் இறங்குகின்றோம். போராட்டங்கள் இது மட்டுமல்லங்க, மக்களை ஒரு நேரத்தில் போலீஸ்காரன் கூப்பிட்டாக்கா சிறுநீர் கழித்த ஒரு சமுதாயம். இன்னைக்கு என்ன, மக்களை நாம களத்துக்கு அழைக்கிறோம். பெண்கள் தொடப்பக்கட்டையோட போராட்டங்களில பங்கு பெறக்கூடிய அளவுக்கு அது இடஒதுக்கீடாக இருந்தால் மெரினாவாக இருக்கட்டும், தஞ்சையாக இருக்கட்டும், கும்பகோணமாக இருக்கட்டும், தீவுத்தடலாக இருக்கட்டும், இஸ்லாமிய வரலாற்றிலேயே இவ்வளவு மக்கள் கூடவில்லை என்கின்ற அளவுக்கு லட்சக்கணக்கான மக்களை எல்லாம் திரட்டி நம்முடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்தி முதல் கட்டமாக 3.5% இடஒதுக்கீட்டை அல்லாஹ்வுடைய அருளை கொண்ட ஜமாத் முன்னிருந்து செஞ்சிருக்கு, வாங்கி கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். இது மட்டுமல்லாமல் அவ்வப்போது சமுதாயத்தில் எழக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்தந்த காலகட்டத்திற்கும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற மாதிரி களமிறங்கி போராடக்கூடியவர்களாக இந்த ஜமாத் இருந்து வருகின்றது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்வதாக இருந்தா இந்த பழனி என்ற சகோதரருடைய சம்பவத்தை சொல்லலாம். அண்மையில் நடந்த சம்பவம். ஒரு கால ஆபரேஷனுக்காக ஒரு போறாரு, சின்ன ஒரு மைனர் பிரச்சனை தான், போன இடத்துல ஆபரேஷன் தவறாக செய்யப்பட்டு ஒட்டுமொத்த காலையும் அவர் இழந்து ஊனமாக ஆகிறார். அந்த பழனி என்பவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் கூட இந்த ஜமாத்தை பற்றி விளங்கி ஜமாத்துக்கு வராரு. அவருடைய கோரிக்கை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சொல்லப்படுது, அவன் நிராகரிக்கிறான். பிறகு முற்றுகை போராட்டம் என்று ஒன்று அறிவிப்பு செய்யப்பட்டு அந்த இருக்கக்கூடிய மருத்துவமனை பில்ராத் மருத்துவமனை நிர்வாகம் கூப்பிட்டு பேசுறாங்க. பேசி கடைசியில 10 லட்சம் ரூபாய்கள் இழப்பீட்டு தொகையாக அவருக்கு வாங்கி கொடுக்கப்படுது. அதற்கு முன்னாடி அவருக்கு சொல்லப்பட்டது என்ன, அவர் சிஎம்க்கு என்ன செய்யறாரு, மனு கொடுக்கிறாரு. பிறகு அது தாசில்தாருக்கு அனுப்பப்பட்டு பிறகு கலெக்டருக்கு அனுப்பப்பட்டு கலெக்டர் சொல்றாரு உனக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு கிடைக்கும். எவ்வளவுங்க? 25,000 ரூபாய் இழப்பீடு தருகின்றோம் என்று அரசாங்கத்திலே சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு முற்றுகை போராட்டம் என்று 300 போஸ்டர் அடிக்கப்பட்டு அந்த போராட்டத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டு 10 லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த காலம் என்ன, இன்னைக்கு மாறிய சூழ்நிலை என்ன? நம்முடைய உரிமையை வென்றெடுக்க தெரியாமல் திணறிய காலகட்டம் போய் முஸ்லிம் அல்லாத மக்களும் கூட இந்த ஜமாத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உரிமைக்காகவும் களமிறங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நம்முடைய நிலைமையை மாற்றி வைத்திருக்கின்றான். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போனோம் என்று சொன்னா அன்னைக்கு கை கட்டிட்டு நிக்கணும். இன்னைக்கு நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு சேரை இழுத்து போட்டு அவர் கமிஷனராக இருந்தாலும் சரி, ஜாயின்ட் கமிஷனராக இருந்தாலும் சரி, சேரை போட்டு நேருக்கு நேராக சரிக்கு சமமாக உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஆக்கி வைத்திருக்கான். ஒரு போனை போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி இந்த ஜமாத்துல இருந்து நான் பேசுறேன், எப்ப உங்களை பார்க்கலாம், உங்களையா 8:30 மணிக்கு வாங்க என்று அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த நேரத்தில் போய் காவல்துறை அதிகாரிகளை நேரில் பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதற்கெல்லாம் எதுக்காக உங்ககிட்ட கூப்பிட்டு சொல்றோம்? பெருமைப்பட்டுக்கவா, புகழ் அடைஞ்சுக்கவா? பெருமையும் புகழும் ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல நுழைந்தது என்று சொன்னால் ஒட்டுமொத்த அமலுமே அழிஞ்சு நாசமாக போய்விடும். சொல்வதற்கெல்லாம் ஒரு சரியான காரணம் இருக்குது. என்ன காரணம்? இப்ப நாம் செய்த மார்க்க பணிகள் எல்லாம் 1980 இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜமாத் செய்திருக்கக்கூடிய சமுதாய பணிகள் எல்லாம் எப்படி நடந்தது? எப்படிங்க நடந்துச்சு? நீங்க கொடுத்த 1000 ரூபாய், நீங்கள் ஒவ்வொருவரும் கொடுத்த 5000 ரூபாய்,
நீங்கள் ஒவ்வொருவரும் கொடுத்த 100 ரூபாய், இதை வைத்துக் கொண்டு தான் இந்த ஜமாத் பல்வேறு விதமான பணிகளை எல்லாம் செய்து வருகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக ஜமாத்தினுடைய ஒரு நாளுடைய செலவு எவ்வளவு தெரியுமா? ஏறத்தாழ 5 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. வருடத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது என்று சொன்னால் யார் அப்பா வீட்டு காசு? எங்கேயாவது சவுதி அரேபியால இருந்து வருதா? வேற யாராவது கொடுக்கறாங்களா? வெளிநாடுகளில் இருந்தோ வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்தோ காசு வாங்க மாட்டோம் என்று டிக்ளேர் செஞ்ச ஒரே ஜமாத் இந்த ஜமாத் மட்டும்தான். எவங்கிட்டயாவது கை நீட்டி காசு வாங்கணும் என்று சொன்னா அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட வேண்டும் என்ற நிலைமை ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் யார்கிட்ட இருந்தும் கை நீட்டி காசு வாங்காம உங்ககிட்ட வந்து காசு கேட்டோம். நீங்க கொடுக்கக்கூடிய சந்தாக்களில் இருந்து, நீங்க கொடுத்த டொனேஷன்ல இருந்து தான் இந்த ஜமாத் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இப்படி ஏராளமான பணிகளை எல்லாம் செய்து வருகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மமாக வழங்கினார் என்று சொன்னால் அந்த தர்மத்தை அல்லாஹ் என்ன செய்வானா? குதிரை குட்டியை வளர்க்கிற மாதிரி வளர்ப்பான். நீங்க கொடுத்த 1000 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், இந்த நோக்கத்தில் இந்த கொள்கையின் அடிப்படையில் சரியாக அமைந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையின் அடிப்படையில் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு மறுமையில பாதுகாக்கப்பட்ட நிலைமையில, இந்த நன்மை அழிந்து போயிடாமல் உங்களுக்கு முழுமையாக பாதுகாக்கப்பட்ட நிலைமையில, இன்னும் வளர்ந்த நிலையில ஒரு மலையை போன்றதாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? ஆக்கி தருவான் என்பதையெல்லாம் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்க உள்வாங்கிக் கொண்டு, இதையெல்லாம் நன்றாக விளங்கிக் கொண்டு, நாம் தரக்கூடிய காசை இவர்கள் வீண்வரையும் செய்யவில்லை, நாம் தரக்கூடிய காசை இவர்கள் தவறான வழியில பயன்படுத்தவில்லை, நாம் தரக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் சரியான விஷயங்களுக்கு சரியான முறையில இந்த ஜமாத் செலவழிக்கின்றது என்பதை நீங்கள் தெள்ளந்தெளிவாக விளங்கிக் கொள்ளும் போதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக இன்னும் அதிகமாக அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குவீர்கள் என்பதற்காகத்தான் இது போன்ற விளக்கங்களை எல்லாம் உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். ஆக அன்பார்ந்த சகோதரிகளே, எந்த ஒரு விஷயத்தை நாம் கேட்டோமோ தான தர்மங்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக, தொடர்ந்து ஜமாத்தினுடைய அனைத்து பணிகளிலும் தோளோடு தோள் இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்